வணக்கம். இருசக்கர வாகனத்தில் எரிபொருள் சிக்கனத்தை எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை பற்றி இந்த ஒளிப்பதிவில் காண்போம். புதிய வண்டி என்றால் முதல் 1500 கிலோமீட்டர்களை 40 கிலோமீட்டர் வேகத்திற்குள் ஓட்டுங்கள். பிறகு எப்பொழுதும் 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திற்குள்ளாக மட்டுமே ஓட்ட வேண்டும். பழைய வண்டி என்றால் உடனடியாக தண்ணீர் பீச்சி அடித்து கழுவி கிரீஸ் போன்ற உயவுப் பொருட்களை சக்கர சங்கிலிகளுக்கு பூசுங்கள். அது தொய்வில்லாமல் உரிய அழுத்தத்தில் இருமுனையிலும் பொருந்திருக்கட்டும். ஏர் ஃபில்டர் எனப்படும் காற்று சல்லடையை உடனே மாற்றுங்கள். காற்றை உறிஞ்சி எரிகலவை செய்ய அனுப்பி தருவது அதன் வேலை. அது தூசு படிந்து இருந்தால் எரிகலவையில் பெட்ரோல் அதிகரித்து தேவையில்லாமல் வீணாகும். ஏர் ஃபில்டரின் விலை மிக குறைவுதான், 100 ரூபாய்க்குள் இருக்கும். சக்கரங்களின் காற்றழுத்தத்தை தினமும் சோதித்த பின் வண்டியை எடுங்கள். பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக காற்றழுத்தம் இருக்கட்டும். முன் சக்கரத்திற்கு 28ம் பின் சக்கரத்திற்கு 38ம் இருக்கலாம். காற்றளவு சரியாக இருந்தாலே வண்டி இலகுவாக பாயும். நம்மூர் சாலைகளில் வழுவழுப்பானவை அல்ல என்பதால் காற்றழுத்த மிகை எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஈரச்சாலைகளில் மட்டும் தவிர்க்கவும். நீங்கள் வழக்கமாக பயணம் செய்யும் சாலைகளை கவனித்து வைத்திருங்கள். மேடுகளில் முடுக்கியை முறுக்கி வண்டியை செலுத்திய பின் அடுத்து வரும் இறக்கத்தில் வண்டியை முறுக்காமல் பள்ளத்தை நோக்கி பாயும் வேகத்தை பயன்படுத்தி செல்லுங்கள். இதை நெடுஞ்சாலைகளில் செய்வதால் பலன் பிரமாதமாக இருக்கும். சாலைகளின் இயல்பு என்பது ஒரு மேடு, அடுத்தொரு சரிவு, சரிவின் முடிவில் ஒரு பாலம், மீண்டும் மேடு என்பதுதான். அதிகாலை நேரங்களில் பெட்ரோல் நிரப்புங்கள். அப்பொழுதுதான் சாவடியின் கொள்கலனில் வெப்பத்தால் விரிவடையாத பெட்ரோல் இருக்கும். அது ஒப்பீட்டளவில் சற்றே அடர்த்தி மிகுந்தது. நீங்கள் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்றால் 100 மீட்டர்களுக்கு முன்னே வண்டியின் இயக்கத்தை சொஸ்தப்படுத்துங்கள். வரவேண்டிய இடம் வந்து சேரும் வரை முறுக்கிக் கொண்டே வந்து அழுத்தி நிற்காதீர்கள். இருசக்கர வாகனத்தில் சட்டப்படி இருவர் செல்லலாம் என்றாலும் அது ஒருவர் மட்டுமே செல்வதற்குத்தான் உகந்தது. இருவர் என்றால் அதன் செயல்திறன் கடுமையாகவே பாதிக்கும். முடிந்தவரை தனியொருவராகவே பயணிக்கவும். பெட்ரோல் போடும்போதும் வழியில் ஒருவரோடு நின்று பேசும்போது, சாலை சமிக்ஞை விளக்குகளுக்காக காத்திருக்கும் போது இன்ஜினை அணைத்து விடுங்கள். வண்டியை உரிய கால இடைவெளியில் பழுது நீக்குங்கள். பழுது நீக்குபவர் நம்பிக்கைக்குரியவராக, நீங்கள் கோரும் பணிகளை செய்து தர தயங்காதவராக இருக்கட்டும். மேற்சொன்ன எதுவுமே பொருட்செலவு மிகுந்த செயல்கள் அல்ல, நம் அக்கறை சார்ந்த செயல்களே. இவற்றை பின்பற்றி பாருங்கள். வண்டியின் எரிபொருள் செலவில் நல்ல சேமிப்பை காண்பீர்கள். வண்டியின் மைலேஜ் 15 முதல் 20% வரை அதிகரிக்கும். நண்பர்களுக்கும் இம்முறையை அறிவுறுத்துங்கள். நன்றி.